தங்கமணி. அடேப்பா, தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை. தங்கமணி ஸ்கியர். இனிய காலை வணக்கம் தங்கமணி, எப்படி இருக்கீங்க? ஹலோ அண்ணா, அன்பான காலை நேர வணக்கம். நல்லா இருக்கிறேன், சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறோம். அப்புறம் மழை நாள் டக்குன்னு வந்துட்டீங்க, சந்தோஷம். அதனால நான் ஏழியா பிளான் பண்ணி ஏழியா வருவேன். எதையும் பிளான் பண்ண நல்லா தானே. ஆமா. சரி. ஒருவன் பத்திரிகை. கிழக்கு நோக்கி நகரும் தாளமுக்கும் கரையோர பிரதேசங்களில் பதட்டம், வடக்கு கிழக்கு உட்பட நாடெங்கும் கனத்த மழை, வெள்ள அபாயம், சிவப்பு எச்சரிக்கை, வதந்திகள் வேண்டாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும். ஆனால் விடுக்கப்பட்ட இடங்களை தவிர ஏனைய இடங்களை சொல்லி மக்களை பதற்றமடைய செய்யாதீங்க. வடக்கு கிழக்கில் நாளை மாவீரர் நாள் கொட்டும் மழையிலும் உணர்வெழுச்சியோட ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்காம நவம்பர் 27 என்று சொல்லி சொன்னாலே தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் வலிகளும் வேதனைகளும் கவலைகளுமாக தங்களுடைய உறவுகளை பலி கொடுத்த நாள். சரியா உண்டு. அதனால அதை வந்து நினைவு கூர்வதற்கு இந்த முறை எந்த தடையும் இல்லை. ஆனால் அந்த கொடிகள் அந்த அதை என்ன சொல்றது, மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்களை பண்ணாதீங்க. அமைதியான முறையில் உங்களுடைய உறவுகளை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். விடுதலை புலிகளை வந்து நீங்க எங்கேயும் சுட்டி காட்ட முடியாது. உங்களுடைய உறவுகளாக நீங்க அவர்களை சாதாரணமானவர்களாக கொண்டாடலாம். சரி, கொண்டாடலாம், இல்ல நினைவு கூறலாம். உயிரிழந்தோரை நினைவு கூறும் உரிமை உறவினருக்கு உண்டு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொல்லிட்டார். போலீஸ் ராணுவத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சர் அறிவுறுத்தல், சட்டத்தை மீறினால் கைதாமல்ல. என்ன பிரச்சனை பார்த்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள மாவீரர் தின நிகழ்வுகள் மற்றும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் உறவினர்கள் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வுகளை முழுமையாக கண்காணிக்க ராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு. சரியோ, அவை சாதாரணமா கொண்டாடும் போது நினைவு கூறும் போது குறுக்க பூந்த ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் சட்டத்தை மீறி மக்கள் நடந்து கொண்டால் சட்டம் பாயும். அவ்வளவுதான் விஷயம். எனவே எப்பவுமே பாதுகாப்பாக இருங்க. இது மக்களுக்கும் பொருத்தமானது, ராணுவ வீரர்கள் அல்லது போலீசாருக்கும் பொருத்தமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். மக்களும் பிரச்சனைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். EPDP விலகுவதாக திலீபன் அறிவித்திருக்கிறார். மூகாவில் இருந்து ஹரிஸ் இடைநிறுத்தம் என்ற இன்னொரு செய்தி. மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற பாராளுமன்ற முறைமை முக்கியம், சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். 43 கிராமங்கள் மன்னார்ல வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னா இந்த மழை வெள்ளத்தால். தீர்வு திட்டம் குறித்து பேச தமிழ் கட்சிகளுக்கு கஜேந்திரகுமார் அழைப்பு என்ற செய்தி. அசாத் மௌலானாவை நாடு கடத்த அரசாங்கம் கோரிக்கை. கொழும்பில் இரு குழுக்கள் மோதல், 17 வயது சிறுவன் அடித்து கொலை. போய் கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு குடும்பத்தை பக்கத்துலதான் சரியா பகுதியில் 17 வயது சிறுவன் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சரியோ, ஏரியாவில் 2 குழுக்களுக்கு இடையில சண்டை வந்திருக்குது. தம்பி குறுக்க போயிருக்கிறார் போல, தம்பியை தான் போட்டிருக்காங்க கடைசியா. பாத்தீங்களா, ஆவா குழு யாழ்ப்பாணத்தை கதை கேட்கல, பக்கத்து ஏரியாவிலேயே நடக்குது. வீரகேசரி நாடு திரும்பியதும் ரணிலோடு பேச்சு. இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஹர்ஷன ராஜகருணா சொல்லி இருக்கிறார். எப்படி ஒரு நம்பிக்கை பாருங்க. முல்லைத்தீவில் தொடர் மழை காரணமாக வட்டுவாகல் பாலத்தை மேவி வெள்ள நீர் பாய்வதையும் மக்கள் சிரமத்திற்கு மத்தியில் போக்குவரத்தில் ஈடுபடுவதையும் படத்தில் காணலாம் என்று சொல்லி புகைப்படம் சுமந்த ஒரு செய்தி வந்திருக்கின்றன. அவ்வளவு வெள்ளமா கிடக்கின்ற பெருந்தோட்ட மக்களின் வருமான செலவு விவரத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம் என்று சொல்லி இன்னொரு செய்தி. சீரற்ற காலநிலை 2 தினங்களுக்கு தொடரும். பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50,000 வரை உயர்வு. முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. 50,000 ரூபாய் நுழைவுச் சீட்டை பெற்று இசை நிகழ்ச்சியில் அரசின் பிரமுகர்கள். பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் சாடல். இல்ல, இது இல்ல, அதாவது ஒரு ஆங்கில பாடகர்கள் இணைகின்ற ஒரு ஷோ நடந்தது. அதுல வெளிவிவகார அமைச்சர், அதே போல இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எனவே இவங்க வந்து அந்த ஷோவுக்கு டிக்கெட் வாங்கித்தான் போனாங்கன்னு சொல்லி பரபரப்பான பேச்சு. ஆனா நடக்க வாய்ப்பில்லை. இவங்க வந்து டூரிசம் போர்டு மாதிரி இணைந்ததால அவர்கள் மூலமாக இவங்களுக்கு இன்விடேஷன் போயிருக்கு. அந்த இன்விடேஷனை பெற்று அவங்க வந்திருந்தாங்க. காசு கொடுத்து வரல அப்படின்றத
அப்படின்றத அவங்க திரும்ப நேற்று தினம் தெளிவுபடுத்தானே. இந்த நாட்டுல என்ன செய்யறோம்ன்றதெல்லாம் எழுதி ஓட்டி கொண்டு திரியோணும் போல கிடக்கல. அப்ப அது கஷ்டம். நானும் நீங்களும் போனா கூட நாங்களே ஃப்ரீ டிக்கெட்லாம் போவோம். அப்ப பிரதமர் போய்க்கலாம் வைக்கலாம் ஃப்ரீயா கூப்பிடுவாங்கல்ல. அதுதானே இதை விளங்காம அவர் சின்ன பிள்ளைகள் மாதிரி. மியான்மரில் இணையதள மோசடி நிலையத்திலிருந்து இலங்கையர்கள் உட்பட 39 பேர் தப்பியோட்டமாம் கொண்டு போய் மியான்மர்ல வச்சு அங்க இருந்து இந்த போலி அல்லது மோசடி மூலமாக ஆட்களுடைய பணத்தை லபட்டுகிற வேலையை வேலை வச்சு செய்திருக்கு. அங்க இருந்து எங்கட டிமோடிச். அரசாங்கம் மாறினாலும் ரணிலின் திட்டங்களில் மாற்றங்கள் இல்லை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் சொல்லி இருக்கிறார். இதுகளோட பிரச்சனை முடியவே முடியாது. படகு கவிழ்ந்து மாயமான தந்தை மகள் சடலமாக மீட்பாம நீர்கொழும்பு பகுதியில் என்ன நான் செய்தது தவறு எனில் மன்னிப்பு கோருகிறேன். எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தமை குறித்து அர்ஜுனா எம்பி பகிரங்கமான மன்னிப்பு கோரி இருக்கிறார். இதை விட தனக்கு பாதுகாப்பும் தேவைன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அடிக்க போயிருமாமோ தெரியல வாயை வச்சுட்டு இருக்க யாராவது போலாம் தானே அடிக்கிறதுக்கு, அதனால பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காரு போல. சரி, வாயையும் கையையும் அந்த போனையும் சும்மா வச்சிட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் வராது. நாங்க கதைக்கிறதையும் லைவ் போட்டுருவாரு. லைவ் போட்டாலும் பரவாயில்ல, கேஸ் போட்டா பிரச்சனை. குரல் பத்திரிகை வங்காள விரிகுடா தாளமுக்கம் இலங்கையை நோக்கி நகர்கிறது. வடக்கு கிழக்கு பகுதிகளை புயல் தாக்கும் அபாயம். இன்று முதல் 28ஆம் தேதி வரையில் கிழக்கு மற்றும் வட கடற்பகுதிகளில் இந்த புயல் நகரும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மலைகளை பார்க்கும்போது நீங்க இல்ல தானே, இந்த பக்கம் கொழும்புல குறைவா இருக்குது, சரியான காத்தா இருக்கு. இதே ஊர் பக்கம் போய் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காத்து மேல காத்தடிக்குதுன்ற மாதிரி பயங்கர காத்து. காத்து மேல காத்தடிக்குது, அதுக்கு மேல மழை அடிக்குது இப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை. நாங்க நகைச்சுவையா சொன்னாலும் அங்க சீரியஸா பார்க்கக்கூடிய விஷயம் தான். எனவே அங்க இருக்கக்கூடிய மக்களே ரொம்ப அவதானமாக இருந்து கொள்ளுங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன, இந்த 3 யாழ் இளைஞர்கள் பலவந்தமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைப்பு உக்ரைனுக்கு எதிராக யுத்த முறையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில போர் நடக்கல கூட எங்கட சனம் அவ்வளவு முக்கியமா போகல. ஆனா பாருங்க, உக்ரைனிய போருக்கு போய் இங்க இருந்து ஆக்கள் கொடுத்திருக்கணும் சொல்லிச்சுன்னா எவ்வளவு மோசமான $1,00,000 கொடுக்குறாங்களாம். அதுதான் வேலைதாரம் என்று சொல்லி எவனாவது சொன்னோன்னு திடீரென்று முளைக்கிற ஏஜென்சியை நம்பி காசுகளை கொடுத்து டீட்டெயில கொடுத்து இங்க இருந்து அள்ளுப்பட்டு கொண்டு போகுதுகள் என்றது என்ன சொல்லலாம். போனதுகள் மாட்டுப்பட்டு பாவம் தான். ஆனா இவ்வளவு பிழையான ஒரு கவனமே இல்லாம அக்கறை இல்லாம அல்லது என்னன்னே தெரியாம போய் மாட்டுப்படுறதெல்லாம் என்ன செய்யலாம். நிறைய தெளிவுபடுத்தல்களை வழங்கியும் தெளிவுபடுத்தல்கள் இருந்தும் இப்படி பண்றாங்கன்றது கவலையான ஒரு விஷயம். இப்பயும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த ஆட்கடத்தல்காரர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று 1008 தரம் சொல்லி கொண்டாந்துருக்காங்க. பாக்குற இடம் எல்லாம் பேஸ்புக்ல வருது, ரேடியோல வருது, டிவில வருது, பேப்பர்ல வருது, எல்லாத்துலயும் வருது. எங்கட சனம் திருந்தவே திருந்தாது. நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க காசு எவ்வளவோ செலவழிச்சு வர வேண்டாம்னு சொல்றாங்க. நாங்க எங்களுக்கு யாராவது நல்லது செய்தா நாங்கள் எப்ப ஏற்றுக்கொண்டதாங்க ஒரு நாளும் நடக்காது. முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ்ய நாணயக்காரவுக்கு மனித கடத்தலோடு தொடர்பா என்னன்னோ தெரியா மன்னிப்பு கோரிய அர்ஜுனா செய்தி வந்திருக்கேன்னு சவேந்திர சில்வா, கமல் குணரத்ன உள்ளிட்ட 3 எதிராக தடை விதிக்குமாறு கோரிக்கை என்ற செய்தி. அத்தோடு அமைச்சின் செயலாளர்கள் நியமனத்தில் சர்ச்சைகள். சுகாதார அமைச்சின் செயலாளர் ராஜினாமா. தயவு செய்து இருக்கிறார்கள் எல்லாம் விலகி போங்க. வேலை செய்யறாக்கள் மாத்திரம் இருங்க. தமிழன் பத்திரிகை மோடி அனுர உடன்பாடு தேவை ஐதேக தலைவர் ரணில் இந்தியாவில் அறிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி. தேசிய பட்டியலால் கட்சிகளுக்குள் பிளவு என்று இன்னொரு செய்தி. ஐதேகவுடன் நெருங்க தயாராக இருக்கிறோம், நிபந்தனைகளுக்கு இடங்க வேண்டும் என்கிறார் ஹர்ஷன எம்பி. பியர் கால்நடை தீவனத்திற்கு அதிக அளவு நெல்லே பயன்பாடு. அரிசி தட்டுப்பாட்டுக்கான காரணம் வெளியானது. சண்டாளர்களே, நாங்க சாப்பிட அரிசி இல்லாம இருக்க கூட உங்களுக்கு பியராக இருக்குது. அது பயன்படுத்தலன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இல்ல ஓமன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜெர்மனில இருந்தானே வரது இந்த ப்ராடக்ட் எல்லாம். என்ன செய்யறாங்களோ உள்ளூர் உற்பத்தி. இது வேண்டாம். கப்சிகோலா இது. நான் என்னுடைய எனக்கு தரப்பட்ட கட்டுப்பாடுகளை கடந்து கழிச்சு விட்டுருவேன். ஓகே, கடும் விலையால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும் பாதிப்பு. மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்லாதிருக்க மீனவர்களுக்கு எச்சரிக்கை. சனங்கள வீடுகள் வாசல்கள் எல்லாம் வெள்ளக்காடாக கிடக்கண்ண. பாவம், கஷ்டம். 50,000 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது இன்னும் வேதனையா இருக்குது. எனவே அவர்களுக்கான நிவாரணங்களை உதவிகளை முடிஞ்சவர்கள் செய்யுங்க. கொடுக்கும். அதே மாதிரி மற்ற நலன் விரும்பிகள் அமைப்புகள் அதுகள் செய்யுங்க. ஆமா, எனவே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. மற்றவர்களை பற்றியும் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்றோம். இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற பேப்பர் செய்திகளாக இருக்கிறது. எனவே தங்கமணி போயிட்டு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாம் முடிஞ்சது, போங்க. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம்.
சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.